மேக்ஸ் டைம் யூடியூபின் வணக்கம். மெட்ராஸ் ஹைகோர்ட் ஸ்டெனோகிராஃபர் எக்ஸாமினேஷன் 27/7/2024 அன்றைக்கி நடந்தது. அந்த எக்ஸாமோட மேக்ஸ் கொஷின் கீ ஆன்சர் மற்றும் எக்ஸ்ப்ளனேஷனை தான் பார்க்க போகிறோம். இப்போ பசம் பாருங்கள். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் 16 மற்றும் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் 8 எனில் எக்ஸ் மைனஸ் ஒய்யின் மதிப்பு என்ன? இது ஒரு இந்த சம் பாருங்கள். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் 16 மற்றும் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் 8 எனில் எக்ஸ் மைனஸ் ஒய்யின் மதிப்பு தான் கேட்குறாங்க. எப்படி ஷார்ட்டாக போட்டுடலாம் பாருங்கள். நம்மளுக்கு தெரிஞ்ச ஃபார்முலா தான் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் வந்து ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பின்னு எழுதுவோம். அதுதான் அப்படி தான் எழுதியிருக்கோம். இப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் அதோட எக்ஸ்ப்ளனேஷன் அது எக்ஸ் ப்ளஸ் ஒய் எக்ஸ் மைனஸ் ஒய் அதுதாங்க. எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் வேல்யூ என்னது 16, அதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். எக்ஸ் ப்ளஸ் ஒய்யோட வேல்யூ 8, அது சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இப்போ நம்மளுக்கு தேவை எக்ஸ் மைனஸ் ஒய் தான். அப்போது இந்த 8 அடிக்கலாம்ல, 16 2 முறை போகும், 8 அடித்தா. அப்போ எக்ஸ் மைனஸ் ஒய்யோட வேல்யூ என்னது 2, அவ்வளோதாங்க. சிம்பிளாக ஆன்சர் சி ஆப்ஷன் தான் 2. இது மாதிரி ஷார்ட்கட்டாக போட்டுக்கலாம். அடுத்து சம் பாருங்கள். இந்த சம் பாருங்கள். ஏஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் சி என்ற ஈருறுப்பு கோவையின் காரணிகள் எக்ஸ் ப்ளஸ் 5 மற்றும் எக்ஸ் மைனஸ் 3 எனில் ஏ பி மற்றும் சியின் மதிப்புகள் என்ன? 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதில் எதுன்னு பார்க்க போகிறோம். இப்போது எப்படி ஷார்ட்டாக கண்டுபிடிக்கிறது பாருங்கள். நம்ம 9th 10th படித்த கொஷின் தான் இது. பாருங்கள் ஷார்ட்டாக எப்படி பாருங்கள். ஏஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் சி, இதுதான் நம்ம சின்ன வயசில் படித்தது தான். இது சி வந்து என்னென்னா இரு எண்களின் மல்டிப்ளிகேஷன். 2 நம்பரோட பெருக்குனா சி, இங்கே என்ன நம்பர் என்ன இருக்கோ அதுதான். இப்போ எக்ஸாம்பிள் ஒரு 10 இருக்குன்னா 2 நம்பர் பெருக்குனா மல்டிப்ளிகேஷன் பண்ணால் அங்கே 10 வரணும், அப்படி தான் சொல்லுவோம். இந்த பி வந்து இரு எண்களின் கூடுதல், 2 நம்பரோட கூடுதல் தான் இந்த பி. அப்போ என்ன சொல்கிறேன்னா, இது ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க. அதோட காரணிகள் என்னது எக்ஸ் ப்ளஸ் 5 எக்ஸ் மைனஸ் 3. அப்போ என்னென்னா ஒரு நம்பர் 5, இன்னொரு நம்பர் -3. அப்போ இது ரெண்டும் பெருக்குனா மல்டிப்ளிகேஷன் எவ்வளோ பெருக்குனா -15. அப்போ இது 2 நம்பர் கூடுதல் எவ்வளோ? அதே 5 -3. அப்போ இது 2 நம்பர் கூட்டினா +2, அவ்வளோதாங்க. இது -15. இது எப்படி எழுதலாம்னா, இப்போ ஏவோட வேல்யூ இங்கே 1. அப்போது எக்ஸ் ஸ்கொயர் இரு எண்களின் கூடுதல் எவ்வளோங்க? பிக்கு பதில்னா வரும் 2x. அப்புறமா இரு எண்களின் பெருக்கல் எவ்வளோ வருது? -15, அவ்வளோதாங்க. இப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2x -15 இதோட காரணி ஃபேக்டர் தான் வந்து எக்ஸ் ப்ளஸ் 5 மற்றும் எக்ஸ் மைனஸ் 5. இது இப்படி எழுதலாம். அப்போது இப்போ பாருங்கள், ஏவோட வேல்யூ என்னது? எக்ஸ் பக்கத்தில் என்ன இருக்குது? 1. ஏவோட வேல்யூ 1. அப்போ பியோட வேல்யூ என்னது? 2. அப்போ சியோட வேல்யூ -15, அவ்வளோதாங்க. இது எது ஆப்ஷன் ஆகுது பாருங்கள்? சி தான் ஆப்ஷன். 1 2 -15 இதுதாங்க. இதுமாரி ஷார்ட்டாக போட்டுடலாம். இது ஃபார்முலா வச்சு போனால் பெருசாக இருக்கும். இப்போ இது மாதிரி ஷார்ட்டாக பாருங்கள், நல்லா புரிஞ்சுக்குங்க. சரி, அடுத்த சம் பாருங்கள். இந்த சம் பாருங்கள். 5, 9, எக்ஸ் 17 மற்றும் 21 இவற்றின் சராசரி 13 எனில் எக்ஸின் மதிப்பு என்ன? சிம்பிளான கொஸ்டின் தாங்க. பாருங்கள், சராசரி கண்டுபிடிக்கிறது. இப்போ 5 நம்பர் கொடுத்துருக்காங்க. 5 நம்பரை கூட்டி 5ஆல் டிவைட் பண்ணால் சராசரி. ஆனால் நம்மளுக்கு சராசரி கொடுத்துட்டாங்க. இந்த 5 நம்பரில் ஒரு நம்பர் கொடுக்கல, அந்த எக்ஸ், அதுதான் எக்ஸ் கண்டுபிடிக்கணும். இப்போ 5 நம்பர் நம்ம கூட்டும்போது பாருங்கள், எழுதியாச்சு. 5 + 9 + எக்ஸ் + 17 + 21 / 5. இதோட சராசரி எவ்வளோ? 13. இப்போ நம்ம அந்த எக்ஸ் தான் கண்டுபிடிக்க போகிறோம். 21 9 கூட்டினா எவ்வளோ? 30 47 52 52 + எக்ஸ் இந்த கிராஸ் மல்டிப்ளேஸ் பண்ணால் 13 × 5. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு இது 2 பேருக்குன்னா 65 மைனஸ் அண்ணாட போச்சுன்னா 52. அப்போ எக்ஸோட வேல்யூ கழிச்சுன்னா 13. அதில் அந்த 5 நம்பரில் ஒரு நம்பர் 13, அவ்வளோதாங்க. சிம்பிளான கணக்குங்க. இது ஷார்ட்கட்டை போட்டுடலாம். அடுத்த சம் பாருங்கள். இந்த சம் பாருங்கள். 8, 8, 8, 8 அப்படியே போயிட்டுருக்கு. 8 ஆகிய தரவின் வீழ்ச்சி என்ன? இந்த டேட்டாவோட ரேஞ்சு கேட்குறாங்க. நம்மளுக்கு வீழ்ச்சி ஃபார்முலா தெரியும். வீழ்ச்சி வந்து சிம்பிளான கணக்கு தான். இது பாருங்கள், ஃபார்முலா அப்புறம் L - S, லார்ஜஸ்ட் நம்பரு அப்புறமா ஸ்மாலஸ்ட் நம்பர். அதில் அந்த தரவுகளில் கொடுத்துருக்க தரவில் எது பெரிய நம்பரோ அதுவும் சின்ன நம்பர் ஏதோ அது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணால் வீழ்ச்சி.
இப்போ பார்த்தீங்கன்னா இது சேம் நம்பர் ஆகுது. இப்போ சேம் நம்பராக இது மாதிரி வந்தாவே அதோட வீச்சு 0. அதோட வீச்சு 0. இப்போ 8ன்னு கொடுத்தா இன்னொரு எக்ஸாம்பிள் 10 7 கொடுக்கலாம். சேம் நம்பர் கொடுத்தானா அதோட வீச்சு 0. அவ்வளோதாங்க. அடுத்து சம் பாருங்க. இந்த சம் பாருங்க. 4:7 சமமான விகிதம் எது? ரேஷியோ கணக்குங்க இது மாதிரி இப்போ கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது பாருங்க ஈஸியான கணக்கு தான். இப்போ அதோட ரேஷியோ 4:7. கீழ்கண்டதில் இந்த 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அந்த 4:7 ஈக்குவலாக எது வருதுன்னு பார்க்கணும். இப்போ நம்ம கேட்குற 4 ஆப்ஷன் அடித்து பார்ப்போம். 1:3 அதை அடிக்க முடியுமா? அடிக்க முடியாது, அவ்வளோதான். அப்போ 8:15 அதை அடிக்க முடியுமா? 2ஆல் அடித்தாலும் 15 டிவைட் ஆகுது, அப்போ அதுவும் இல்லை. 14:8 அப்போ இது 2ஆல் அடித்தா எவ்வளோ வரும்? 7. இது அடித்தா 4. அப்போ 7:4 தான். ஆனால் நம்மளுக்கு தேவை 4:7. அப்போ இதுவும் கிடையாது. கரெக்டாக பாருங்கள். ஏன்னா இப்போ நம்மளுக்கு தேவை நம்ம வந்து போட்டு பார்க்கும்போது 7:4 வந்துடணும். டக்குன்னு இது ஆப்ஷன் டிக் பண்ணுறக்கூடாது. இங்கே என்ன தேவையோ அதுதான் பார்க்கணும். 4:7 இங்கே 7:4. அப்போ இது இல்லை. இது அடிக்கலாம். எதால் அடிக்கலாம்? 3ஆல் அடிக்கலாம். அப்போ 3ஆல் அடித்தா 4 3 12. அடுத்தது 21 3ஆல் அடித்தா 7 3 21. அப்போ 4:7 இதுவும் ஈக்குவலாக இருக்குது. அப்போது டி தான் ஆப்ஷன். சரி, இது மாதிரி போடணுங்க சம். இது முக்கியமான டாபிக், இந்த ரேஷியோ டாபிக். இது பாருங்கள். அடுத்த சம் பாருங்கள். இந்த சம் பாருங்கள். முற்பகல் 7 மணிக்கு சரியான நேரத்தில் வைக்கப்பட்ட ஒரு கடிகாரமானது மணிக்கு 2 நிமிடங்கள் வீதம் தாமதமாக இயங்கினால் பிற்பகல் 6 மணிக்கு கடிகாரம் காட்டும் நேரத்தை காண்க. ஒன்றும் இல்லைங்க, காலையில் வந்து 7 மணிக்கு அந்த கடிகாரம் சரியாக வைக்கிறாங்க. அது வந்து ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் 2 நிமிஷம் தாமதமாகுது. ஒவ்வொரு 60 நிமிஷம் போகுதுன்னா அது 58 நிமிஷம் தான் போவோம். அது ஒவ்வொரு மணி நேரத்துக்கு 2 நிமிடம் தாமதமாகிடுச்சுன்னா மாலை 6 மணிக்கு அந்த கடிகாரம் காட்டும். நம்ம கணக்குக்கு வந்து 6 மணின்னு சொல்கிறோம். அப்போ அந்த கடிகாரம் வந்து 2 நிமிஷம் தாமதமாக போகுதுல மணிக்கு, ஒவ்வொரு மணிக்கும். அப்போ அது என்ன டைம் காட்டுன்னு கேட்குறாங்க. ஒன்றுமே இல்லைங்க. இப்போ 7 மணிலேருந்து 16 மணிக்கோட டிஃப்ரெண்ட் பார்க்கணும், எத்தனை மணி நேரம்னு. அப்போது 11 மணி நேரம் வரும். எத்தனை மணி நேரம் வரும்? 11 மணி நேரம் வரும். அப்போது 1 மணி நேரத்திற்கு 2 நிமிடம் தாமதம். 1 மணி நேரத்துக்கு 2 நிமிடம் தாமதம். 11 × 2. அப்போ 11 மணி நேரத்துக்கு ஒவ்வொரு மணி நேரத்துக்கு 2 நிமிஷம் தாமதமாக இருக்குது. அப்போ 22 நிமிடம் தாமதம். அப்போது மாலை 6 மணிக்கு அந்த கடிகாரம் நம்ம கணக்கு 6 மணின்னு சொல்கிறோம். அப்போ கடிகாரம் என்னவா காட்டுன்றாங்க. அதுதான் என்ன பண்ணுறேன்னா 6 மணிலேருந்து 22 நிமிடம் கழிச்சுன்னா 5:38. சரி பாருங்கள், இது மனக்கணக்கு இருந்தாலும் எப்படி மைனஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு பாருங்கள். 6 மணி. இப்போ நம்மளுக்கு தேவை 22 நிமிடம் தானே மைனஸ் பண்ணோம். 22 நிமிடம். இப்போ பாருங்கள், இப்போ இங்கேருந்து ஒன்று இது ஹவரில் இருக்குது. என்னாண்ட வந்துச்சுன்னா நிமிஷம் ஆகும். அப்போ என்ன ஆகும்னா 60 நிமிஷம். 60 நிமிஷத்தில் 60 நிமிஷம். 60 நிமிஷத்தில் 22 நிமிஷம் போச்சுன்னா 38. அப்போ இங்கே 1 ஹவர் போயிடுச்சு. இப்போ 5 இருக்குது. அப்போ 5ல் 0. இங்கே ஹவர் கிடையாது, ஒரு நிமிஷம் தானே. அப்போது 5 மணி நேரம் 38 நிமிடங்கள். அவ்வளோதான். இது ஆப்ஷன் எங்கே இருக்குன்னு பாருங்கள், ஏ ஆப்ஷன். இது மாதிரி தான் கழிக்கணும். ஹவர்லேருந்து கடன் வாங்கும்போது அது நிமிஷமாக மாறிட்டோம். அது மாதிரி தான் கழிக்கணும். இது முக்கியமான சம். இது மாதிரி தான் வரும் இப்போது டைம் கணக்கில் வரும்போது. அடுத்த சம் பாருங்கள். இந்த சம் பாருங்கள். ஒரு மகிழுந்து 0.21 மணி நேரத்தில் 16.8 கிலோமீட்டர் தூரத்தை கடக்கிறது எனில் 1 மணி நேரத்தில் அது கடக்கும் தூரம் எவ்வளவு? இது ஈஸியான கொஸ்டின் தான். பாருங்கள், ஒரே லைனில் போட்டு முடிச்சிடலாம். 1 மணி நேரத்தில் கார் கடக்கும் தூரம் தொலைவு. அவ்வளோதாங்க. இப்போ என்ன இருக்குது? 0.21 மணி நேரத்தில் எவ்வளோ இருக்குது? 16.8 கிலோமீட்டர். அப்போது எவ்வளோ மணி நேரம்? 0.1. இப்போ நம்மளுக்கு தேவை 1 மணி நேரத்துக்கு அந்த கார் கடக்க தொலைவு தான். அப்போ இது என்ன பண்ணலாம்? இப்போ இப்படி அடிக்கலாம். இப்போ நம்ம அடிக்கும்போது இது வந்து பாயிண்டில் இருக்குது. அதனால் வந்து நம்ம ஒரு மல்டிப்ளிகேஷன் முழு நம்பர் ஆகிக்கலாம். தொகுதியிலையும் 100ஆல் மல்டிப்ளிகேஷன் பண்ணுங்க. பண்ண எவ்வளோ வரும்? இது ரெண்டும் பண்ணும்போது ஒரு ஸ்தானம் தள்ளி வந்து 1680. இது பண்ணும்போது 2 0 போச்சுன்னா அப்போ 21. 2 ஸ்தானம் தள்ளி போச்சுன்னா அப்போ 21. அப்போ பாருங்கள் எத்தனை முறை போகும்? 21 இது எத்தனை முறை போகும்? 8 முறை போகும்.
எதிர்முறை போகும் 8 முறை, இந்த 0 அப்படியே வந்துடும். அப்போது 80. கார் 1 மணி நேரத்தில் கார் கடக்கும் தொலைவு வந்து 80 கிலோமீட்டர். அவ்வளோதாங்க. சிம்பிளாக இப்படி போட்டு அடிச்சுக்கலாம். அடுத்த பாருங்கள். ஓர் எண்ணின் மதிப்பை 25% குறைந்தால் 120 கிடைக்கிறது எனில் அந்த எண் என்ன? ஒரு எண்ணில் வந்து மதிப்பு அதோட வேல்யூலேருந்து 25% குறைத்தால் 120 கிடைக்கிறது எனில் அந்த எண் என்ன? அப்போ பாருங்கள், நம்மளுக்கு தேவை 100% தான் தேவை. இப்போ என்னன்னா, இப்போது 25 குறைச்சால் 120 கிடைக்குது. அப்போ 120 எத்தனை பர்சன்டேஜ்? 75% தான் 120. புரியுதுங்களா? அப்போ எப்படி போடணும்னா, அது நம்மளுக்கு தேவை என்ன வேணும்? 75% தான் 120. அவோ நம்மளுக்கு தேவை 100%. அதோட முழு எண்ணு தான் தேவை. எவ்வளோ ஃபுல்லானுக்கு பார்க்குறோம். அடிச்சா எத்தனை முறை போகும்? 3, 25 அடிக்கலாம் 4. இது அடிச்சுன்னா 4 முறை போகும் 0. அப்போது 40 × 4 160. அந்த எண் வந்து 160. ஆப்ஷன் எங்கே இருக்குது? சி. அவ்வளோதாங்க. இது சிம்பிளாக போட்டுடலாம். ஒரு எண் மதிப்பை 25% குறைத்தால் 120 கிடைக்கிறது எனில் அந்த எண் என்ன? அப்போ 25% குறைந்தால் 120 கிடைக்குது. அப்போது 100ல் 25 போச்சுன்னா 75. அப்போ 75% தான் 120. அப்போது நம்மளுக்கு தேவை 100% வேணும். அப்போ 75% தான் 120. அப்போ நம்மளுக்கு இன்ட்டு 100 மல்டிப்ளிகேஷன். இப்போ அடித்தா இது 25 3 முறை போகும், 100 4 முறை போகும். அப்போ மறுபடியும் 3 இருக்குது, 120 அடித்தா 40. எத்தனை முறை போகும்னா 120 40 முறை போகும். அப்போ 40 × 4 160. இது மாதிரி தான் போடணுங்க ஷார்ட்டாக. பாருங்கள். அடுத்த சம் பாருங்கள். இது முக்கியமான டாபிக். இதுவும் இந்த சம் பாருங்கள். 25 இன்டர்வல் வந்து 35 பிரிவு இடைவெளியின் மேல் எல்லைன்னு கேட்குறாங்க. அப்பர் லிமிட் கேட்குறாங்க. இந்த கிளாஸ் இன்டர்வலில் 25க்கும் 35க்கும் இதோட இன்டர்வலில் அப்பர் லிமிட் என்னான்னு கேட்குறாங்க. இப்போது அப்பர் லிமிட்டு இவங்க ஈஸியாக தான் போடக்கூடிய சிம்பிளான கணக்கு தான் அது. அப்பர் லிமிட்டுனா மேல் எல்லைனா 35. அப்பர் லிமிட் வந்து இது 35. லோயர் லிமிட் வந்து கீழ் எல்லைன்னு சொல்லுவாங்க. அது வந்து லிமிட் வந்து 25. அவ்வளோதாங்க. இது சிம்பிளான கொஸ்டின் தாங்க. இது அடுத்த சம் பாருங்கள். இந்த சம் பாருங்கள். தரவு என்பது டேஷின் தொகுப்பு. பாருங்கள். டேட்டா இஸ் ஏ கலெக்ஷன் ஆஃப். டேட்டா வந்து எதை வச்சு பேஸ் பண்ணி கலெக்ட் பண்ணுறோன்னா, நம்பர்ஸ் பேஸ் பண்ணி, வேர்டு பேஸ் பண்ணி, மெஷர்மெண்ட்டு, இது எல்லாமே இது 3 சேர்ந்தது தான். இவை அனைத்தும் தான் ஆப்ஷன் ரைட். ஏன்னா டேட்டா எதை வச்சு எல்லாத்தையும் தான், நம்பர்ஸ் தேவை, வேர்ட்ஸ் தேவை, மெஷர்மெண்ட் தேவை. இது எல்லாமே 3 வச்சு தான் நம்ம டேட்டாவை கலெக்ஷன் பண்ணுவோம். அதுதான் இவை அனைத்தும். டி தான் ஆப்ஷன் சரியானது. அடுத்த சம் பாருங்கள். இந்த சம் பாருங்கள். நம்ம 10th இருக்குது. 10th நம்ம டெக்ஸ்ட் புக்கில் இருக்குது. பாருங்கள். கீ கன்வெர்ட்டில் எது சரி? a - b ஈக்குவல் a இன்டர்செக்ஷன் b. ஆப்ஷன் பி பாருங்கள். a - b இன்டர்செக்ஷன் b - a. சி ஆப்ஷன் a யூனியன் b காம்ப்ளிமெண்ட் ஈக்குவல் a காம்ப்ளிமெண்ட் யூனியன் b காம்ப்ளிமெண்ட். அந்த டேஷ் வந்து நம்ம காம்ப்ளிமெண்ட்னு சொல்லுவாங்க. அடுத்தது டி ஆப்ஷனு a இன்டர்செக்ஷன் b ஹோல் பவர் காம்ப்ளிமெண்ட். அப்புறம் a காம்ப்ளிமெண்ட் யூனியன் b காம்ப்ளிமெண்ட். அது டேஷ்னு சொல்லுவோம், இல்லைன்னா காம்ப்ளிமெண்ட்னு சொல்லுவோம். இது வந்து டி மார்கன் தேற்றம். இந்த இதில் வந்து ஆப்ஷன் டி தான் சரி. அந்த ஆப்ஷன் டியில் வந்து டி மார்கன் தேற்றம் வந்து எவ்வளோ இருக்குது? லா பாருங்கள். டி மார்கன் வந்து மார்கன்ஸ் லா வந்து 2 இருக்குது. 2 ரூல் இருக்குது. 2 லா. ஃபஸ்ட்டு ஏ யூனியன் பி. இதை நம்ம காம்ப்ளிமெண்ட் சின்னு சொல்லுவோம், இல்லை டேஷ்னு சொல்லுவோம். சி போடுவோம் காம்ப்ளிமெண்ட்னு. ஏ இன்டர்செக்ஷன் பி டேஷ். அடுத்து ரெண்டாவது ஏ இன்டர்செக்ஷன் ஹோல் பவர் காம்ப்ளிமெண்ட், ஏ காம்ப்ளிமெண்ட் யூனியன் பி காம்ப்ளிமெண்ட். இது தாங்க. இந்த 2 இது தான் நம்மளுக்கு வந்துருது. ரெண்டாவது லா தான் வந்திருக்கு. அது டி தான் சரி. இந்த சம் பாருங்கள். √9 = x 3 √9² எனில் எக்ஸின் மதிப்பு என்ன? இந்த சம் வந்து நம்ம போன கிளாஸ் சிம்பிளிஃபிகேஷன் நடத்தியிருக்கோம். இதே மாடலில் பாருங்கள். அதை பார்த்தாவே இது நீங்கள் ஈஸியாக போட்டுடலாம் அந்த சம்மை. இப்போ ஒன்றும் இல்லை. ரூட்டு இது எப்படின்னா, நான் எனக்கு போன வீடியோவில் பார்த்துருந்தா புரிஞ்சிருக்கோம். போன சிம்பிளிஃபிகேஷன் நம்ம போட்டிருக்கோம். அந்த வீடியோவை பாருங்கள். இது எப்படி எழுதுனா 9
x/2 அந்த ரூட்டை வந்து 1/2 இப்படி எழுதுகிறோம். இது வந்து 9 2/3 9/2/3. இப்போ பாருங்கள் அதோட பேஸ் அடிமானம் சமமாக இருந்தால் அதோட பவரும் சமம்னு சொல்கிறோம். அப்போ x/2 சிம்பிளாக போட்டுடலாம். அப்போ இங்கே 2/3. அப்போ எக்ஸோட வேல்யூ தான் கேட்குறாங்க. அப்போ x = 2 கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 4/3. அவ்வளோதான். இதோட ஆப்ஷன் எங்கே இருக்குது? 4/3 ஆப்ஷன் பி. இவ்வளோ தாங்க, சிம்பிளானது தான். நீங்கள் அந்த நம்ம சிம்பிளிஃபிகேஷன் வீடியோ பார்த்தீங்கன்னாவே புரியும், அதில் சொல்லியிருப்பேன். சரி, அடுத்த சம் பாருங்கள். இந்த சம் பாருங்கள். பின்வருவற்றில் கூடுதல் காண்க 3, 7, 11 அப்படியே போயிட்டுருக்கு. 40 உறுப்புகள் வரை அவ்வளோதாங்க. இது கூட்டுத்தொடர் வரிசை. இப்போ பாருங்கள், இப்போ 3, 7, 11 அப்படியே போகுது. மொத்தம் 40 உறுப்பு வரை கூடுதல்னு கேட்குறாங்க. 40 உறுப்பு வரை. இப்போ பாருங்கள், இது எப்படி போடலான்னா ஃபஸ்ட்டு நம்மளுக்கு என்ன தெரியணும்? ஏ தெரியணும். ஏ வந்து ஃபஸ்ட்டு உறுப்பு 3. அப்போது டி வந்து வித்தியாசம் எப்படி? T2 T1, இது T2 இது T1 இது T3 அப்படி போடுவோம். அப்போது 7 3 போச்சுன்னா 4. அடுத்தது n வந்து 40. இப்போ ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும்னா Sn n/2. ஏன்னா 40 உறுப்புகள் கூடுதலுக்கான ஃபார்முலா இது தான். 2a + n - 1 × d bracket. n வந்து 40 / 2, a வந்து 3, n வந்து 40 - 1, d வந்து 4. அப்போ பாருங்கள் 20, இது 2 மல்டிப்ளிகேஷன் பண்ணால் 6 ப்ளஸ் இது மைனஸ் பண்ணால் 39 × 4 எவ்வளோ வருதுங்க? 39 × 4 156. இது ரெண்டையும் கூட்டினா 162. இப்போ 20 × 162 மல்டிப்ளிகேஷன் பண்ணால் எவ்வளோ வருங்க? 162 × 20 0 4 12க்கு 12 மீதி 1 2 3 எவ்வளோ? 3240. இதுதான் 40 உறுப்புகளின் கூடுதல். இப்போ ஆப்ஷன் எங்கே இருக்குது பாருங்கள்? 3240 ஆப்ஷன் சி. இதுதான் சரி. இது இந்த கணக்கு இப்படி தான் போடணுங்க. இது கூட்டுத்தொடர். சரி, அடுத்த சம் பாருங்கள். இந்த கணக்கும் சிம்பிளிஃபிகேஷன் சுருக்குதல் தான். நம்ம போன வீடியோவில் சிம்பிளிஃபிகேஷன் டாபிக் எடுத்த சுருக்குதல் டாபிக் அந்த ஃபஸ்ட்டு வீடியோவில் பாருங்கள். பிளேலிஸ்ட்டில் போயிட்டு இதே தான் இந்த போன சம்மும் இந்த சம்மும் அதே மெத்தடில் தான் வந்திருக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும் அதை. சரி பாருங்கள், இதை சொல்கிறேன். எப்படின்னா 6/2 × 6m = 6/5 எனில் m-இன் மதிப்பு. இது மாதிரி வரும்போது இப்போ என்னென்னா 6/2 × 6m = 6/5. பேஸு சமமாக இருந்ததுன்னா அதோட அடிமானம் சமமாக இருந்தால் நம்ம எப்படி எழுதுனா, அடிமானம் சமமாக இருக்கும்போது அது பவர் எப்படி எழுதலான்னா 2 இங்கே மல்டிப்ளிகேஷன்னா இங்கே ப்ளஸ் போட்டுக்கணும். அது போன வீடியோ பார்த்தீங்கன்னா புரியும். அப்புறமா இங்கே என்ன இருக்குது? m, இங்கே 5. அப்போது m = 5 என்னென்ன போச்சுன்னா 2 மைனஸ். அப்போ m = 3. ஆப்ஷன் 3 எங்கே இருக்குது? பியில் இருக்குது. இதுதான் சரி. இது மாதிரி சிம்பிளாக போட்டுடலாங்க. சிம்பிளிஃபிகேஷன் முக்கியமான டாபிக் பாருங்கள். அது கண்டிப்பாக 4 கொஷினாவது வருதுங்க. சரி, அடுத்த சம் பாருங்கள். இந்த சம் பாருங்கள். 100/10 இல் உள்ள பூஜ்ஜியங்களின் எண்ணிக்கை 100 பவர் 10ன்னு இருக்குது. இதோட எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணும்போது மல்டிப்ளிகேஷன் பண்ணிகிட்டே போனால் அதோட பூஜ்ஜியங்கள் எண்ணிக்கை அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ எத்தனை பூஜ்ஜியம் வரும்? ஆப்ஷன் ஏ 2, ஆப்ஷன் பி 3, ஆப்ஷன் சி வந்து 10, ஆப்ஷன் டி வந்து 20. இது பாருங்கள். ஏன்னா இது மாதிரி கணக்குகள் தான் இப்போ வருது. ரீசனிங் மாடலில் இது மாதிரி தான் கண்டிப்பாக கேட்கக்கூடிய கொஸ்டின் தான் இதுங்க. பாருங்கள், இது எப்படி போடலான்னா இப்போது புரிகிற மாதிரி சொல்கிற பாருங்கள் ஷார்ட்டாக. 100/1 இது எப்படி எழுதலாம்னா இப்போது 100/2. இப்போது இது 100/1ன்னா வரும் ஆன்சர் 100. அவ்வளோதானாங்க. இப்போது பவரையும் இங்கே என்ன நம்பர் ஆஃப் 0, இங்கே நம்பர் ஆஃப் 0 எவ்வளோ இருக்குது? 2. நம்பர் ஆஃப் 0 2, பவரில் என்ன இருக்குது? 1. அது 2 பேருக்குன்னா மல்டிப்ளிகேஷன் பண்ணால் 2. அப்போ இது என்ன ஆன்சரு? 2 பூஜ்ஜியம். அப்போ 100க்கு 2 பூஜ்ஜியம் அப்படின்னு சொல்கிறோம். அப்போது 100 ஸ்கொயர் பாருங்கள்
ஸ்கொயர் பண்ண எவ்வளோ வரும் 100 ஸ்கொயர் 10,000 வரும் நம்மளுக்கு ஏன்னா சின்ன நம்பராக இருக்க நம்ம போட்டோம் 100 ஸ்கொயர் 10,000. அப்போ நான் என்ன சொல்லியிருக்கேன் ஷார்ட்டாக பவர் அப்புறம் பூஜ்ஜியங்களின் எண்ணிக்கை நம்பர் ஆஃப் 0. அப்போ இது ரெண்டு எவ்வளோ 2. அப்போ இது ரெண்டு மல்டிப்ளிகேஷன் பண்ணால் 4. அப்போ 4 பூஜ்ஜியம் 1 2 3 4 0 வந்துச்சுங்களா? அதுதாங்க. இப்போ இது மாதிரி எப்படி போட்டாலும் நம்ம போட்டுடலாம். இப்போ என்ன கேட்டிருக்காங்க கணக்குக்கு நம்ம கொஷின் என்னது 100 அடுக்கு 10. இது என்ன பண்ணுறேன்னா பாருங்கள் இங்கேயே நான் போடுறேன். நம்மளுக்கு தேவை 10. பூஜ்ஜியங்கள் எண்ணிக்கை எவ்வளோ 2. பூஜ்ஜியங்கள் எண்ணிக்கை 2. அப்போ பவர் 10. இது ரெண்டு மல்டிப்ளிகேஷன்னா 20. இப்போது இந்த இடத்துல வந்து இதோட விரிவாக்கம் வந்து 20 பூஜ்ஜியம் வரும். 1 பக்கத்தில் 20 0 வரும். அப்போ ஆப்ஷன் எது டி. இதுதான் சரிங்க. இது மாதிரி ஷார்ட்டாக போட்டோன்னா கீழ்காணும் பின்னங்களை தசம எண்ணாக மாற்றுக. 3/5 3/5 நம்ம தசம எண்ணாக மாற்றோம். என்ன ஒன்றும் இல்லைங்க 3/5. இதை என்ன பண்ணுறோன்னா இப்போ டிவைட் பண்ணுறோம். இப்போ டிவைட் பண்ண எப்படி போவோம் பாருங்கள். சிம்பிளான கொஸ்டின் தான் அது. ஒரு 0 சேர்த்துப்போம். அதனால் புள்ளி வச்சுப்போம். எத்தனை முறை போகும் 6 முறை போகும். அவ்வளோதாங்க. அப்போ ஆன்சர் என்னது 0.6. ஆப்ஷன் டி தாங்க சரி. இந்த சம் பாருங்கள் 7:5 ஆனது x:25க்கு விகிதம் சமம் எனில் எக்ஸின் மதிப்பு என்ன? இப்போ என்னன்னா 7:5 x:25 இதோட ரேஷியோவுக்கு 2 ஈக்குவல்னு சொல்கிறாங்க. இது மாதிரி வரும்போது என்ன பண்ணோம்னா இது ABCDன்னு வச்சுப்போம். இது BCயும் மல்டிப்ளிகேஷன் பண்ணுறோம், AODயும் மல்டிப்ளிகேஷன் பண்ணுறோம். அவ்வளோதாங்க. இது என்ன பண்ணுறோம் ADBC. அப்போ ஏவோட வேல்யூ என்னது 7 × 25. பியோட வேல்யூ 5 × x தான் நம்மளுக்கு தேவை. அப்போ அடித்து எத்தனை முறை போகும் 5 முறை போகும். அப்போ 7 5 35. அப்போ எக்ஸோட வேல்யூ 35. அவ்வளோதாங்க. ஆப்ஷன் எங்கே இருக்குது சி தான் ரைட். இது சிம்பிளான கொஷின் தான், கஷ்டம்லாம் இல்லை. ஆனால் ரேஷியோவில் கண்டிப்பாக வரக்கூடிய டாபிக் இங்கே எது முக்கியமாக வருங்க. சரி அடுத்த கொஷின் பார்ப்போம். இந்த சம் பாருங்கள் சிம்பிளிஃபிகேஷன் தான் இது. 4x² divided by 2z² into 6xz⁻3 divided by 20y⁴. அவ்வளோதாங்க. இது அடிச்சுன்னா சுருக்குங்கன்னா அவ்வளோதான். இது எக்ஸும் ஒய்யும் அடித்தாவே போதும். பாருங்கள் 4x² 2z⁻2 into 6xz⁻3 divided by 20y⁴. y அடிச்சுன்னா ஒரு முறை போய்டும். அப்போ மீதி 3 இருக்கும். z² அடித்தா இங்கே ஸ்கொயர் போய்டும், வெறும் z மட்டும் இருக்கும் z. அப்போது 2 அடித்தா 2 முறை போகும். அப்போ 20 பாருங்கள். இது எத்தனை முறை அடிக்கலாம் அடிச்சுன்னா 10 முறை போகும் 20. இது அடித்தா 5 முறை போகும். 2ஆல் அடித்தா இது 3 முறை. அப்போ பாருங்கள் 3x² 2 மல்டிப்ளிகேஷன் பண்ணால் x³ z divided by 5 இங்கே இருக்குது y⁴. அப்போ ஆன்சர் என்னது 3x³ z divided by 5y⁵. அப்போ ஆப்ஷன் சி தான் சரி. இது ஈஸியான சம்மு தாங்க. இது ஒன்லி அடிக்கிறது தான், XY Z அடிக்கிறது தான். சரி அடுத்த சம் பாருங்கள். இந்த சம் பாருங்கள் சிம்பிளிஃபிகேஷன் தான் அதிகமாக கேட்டிருக்காங்க. இது முக்கியமான டாபிக், சிம்பிளிஃபிகேஷன் டாபிக் முக்கியமானது. அதனால் நம்ம படிக்க வேண்டியது. சரி பாருங்கள் இது என்னது x⁻3 divided by y 9 × y² into 27y divided by x⁻5. இது அப்படியே சிம்பிளாக அடிக்க வேண்டிய கொஷின் இது தான், ஒன்றுமே இல்லை. பாருங்கள் 2y x⁻5 x³ இங்கே அடிச்சுட்டா அப்போ ஸ்கொயர் தான் இருக்கும். இங்கே அடிச்சுட்டா வெறும் y தான் இருக்கும். இங்கே y கேன்சல். இது 3 முறை போகும். அவ்வளோதான். பாருங்கள் 3 divided by x² y. அப்போ ஆப்ஷன் இது டி தான் சரி. 3 divided by x² y. இந்த கணக்கு சிம்பிளான கணக்கு தான். சரி அடுத்த சம் பாருங்கள். இந்த சம் பாருங்கள். இது வந்து பெருக்கு தொடர். பின்வரும் தொடர் வரிசையில் எவை பெருக்கு தொடர் வரிசையாகும்? இந்த 4 ஆப்ஷன் இருக்குது. இந்த 4 ஆப்ஷனில் எது வந்து பெருக்கு தொடர் வரிசையாக இருக்குது? ஜாமெண்ட்ரி
மெத்தட் ஜிபி மெத்தடில் இருக்குதுன்னு பார்க்குறோம். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு இதுக்கு நம்மளுக்கு ஃபஸ்ட்டு தெரியணும். இப்போ என்னென்னா ஏ கண்டுபிடிப்போம். டி கண்டுபிடிக்கிறது என்னென்னா D2 டிவைடட் பை D1. இந்த மெத்தடில் எல்லாமே ஈக்குவலாக இருக்கணும். ஒவ்வொரு நம்பரோட டிஃப்ரெண்ட் வந்து ஈக்குவலாக இருக்கணும்னு சொன்னோம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், ஏ வந்து 7ன்னு தெரியும். அடுத்தது வந்து D2னா வரும் 14 டிவைடட் பை 7 அடித்தா 2. அப்போது அடுத்தது T3 டிவைடட் பை T2 அப்போனா 21 டிவைடட் பை 14 அடித்தா என்ன வரும், 7 அடிச்சுனா 3/2. அப்போ 2 வரல, அப்போ அது கிடையாது, ஆப்ஷன் ஏ இல்லை. அப்போ பிக்கு வரும். அதே மாதிரி தான் அடுத்தது பி பாருங்கள். ஆப்ஷன் பி பார்க்குறது 1/2, 1, 2, 4 இந்த ஆப்ஷன் பார்க்குறோம். இதோட T2ன்னது 1 டிவைடட் பை T1ன்னா வரும் 1/2. அப்போனா இது மல்டிப்ளிகேஷன் பண்ணால் 2, கீழே வந்து 2 மேலே போய்டும், அப்போ 2. டியோட அது வித்தியாசம் வந்து 2. அடுத்தது பாருங்கள், T3 டிவைடட் பை T2. T3ன்னது 2, T2ன்னது 1. அப்போ இது என்ன ஆன்சரு 2. அப்போ இதுக்கும் பொது வித்தியாசம் 2 வருது, இது 2 வருது. அப்படியே பண்ணும்போது அப்புறமா T4 டிவைடட் பை T3. அப்போ 4 டிவைடட் பை 2 அடித்தாலும் 2. அப்போது அதோட பொது வித்தியாசம் வந்து டி வந்து 2 கரெக்டாக வருது. அப்போ ஆப்ஷனு பி தான் சரி. ஏன்னா வித்தியாசம், பொது வித்தியாசம் ஒரு தொடரில் வந்து சமமாக வரணும். ஒரு பெருக்கு தொடர் வரிசையில் அதோட ஈக்குவலாக வரணும். அதுதான் பொது வித்தியாசம் சமமாக வந்தால் தான் அது வந்து ஜிபி தொடர் பெருக்கு தொடர் வரிசையிலே இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ ஆப்ஷன் பி மட்டும்தான் சரி. இது மாதிரி தான் கண்டுபிடிக்கணுங்க, சிம்பிளாக. சரிங்க, இப்போ எல்லா கொஸ்டின் நம்ம பார்த்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் பெல் ஐக்கான் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தினந்தோறும் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும், நீங்கள் பார்த்துக்கலாம். எதனா கமெண்டில் சொல்லணும்னா கமெண்டில் சொல்லுங்கள். எதனா டவுட் இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.